May the Lord's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It's a joy to be in your midst once again. மறுபடியும் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And to consider God's word together. நான் தேவனுடைய வசனத்தை ஒன்றாக சேர்ந்து படிக்கலாம். Titus last week. போன வாரத்திலே நாம் தீத்து எழுதின நிருபத்தை ஆரம்பித்தோம். And last week we gave some introduction. போன வாரத்திலே நாம் இதை குறித்த ஒரு முன்னுரை நான் உங்களுக்கு சொன்னேன். We will have a bit of a briefing on the introduction we did last week. போன வாரத்திலே நான் சொன்ன அந்த முன்னுரையை உங்களுக்கு மறுபடியும் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். We looked at the epistle of Titus as a group together with 1 Timothy and 2 Timothy. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயோட சேர்த்து இந்த தீத்துவும் ஒரு குழுவாக இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். And that group is usually known as pastoral epistles. இது மேய்ப்பர்களுடைய நிருபம் என்று சொல்லி அப்படியாக இந்த குழு அழைக்கப்படுகிறது. Titus and Timothy were shepherds in charge of churches. தீத்துவையும் தீமோத்தேயும் பார்க்கும் பொழுது சில சபைகளை குறித்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மேய்ப்பர்களாக அவர்கள் இருந்தார்கள். Timothy was at Ephesus. தீமோத்தேயு எபேசுவிலே இருந்தார். And Titus was at Crete. தீத்து கிரேத்தா தீவிலே இருந்தார். And we mentioned that these epistles give them instructions as to how they should behave in the house of God. அவர்கள் தேவனுடைய வீட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்வதற்காக எழுதப்பட்டவைகள் தான் இந்த நிருபங்கள். So today in these days as shepherds and believers in Christ we also have instructions that we need to listen to. மேய்ப்பர்களும் விசுவாசிகளுமாய் இருக்கக்கூடிய நமக்கு अनेक போதனைகள் இந்த நிருபங்கள் மூலமாக இருக்கிறது. We also mentioned about Titus himself, or the person of Titus. தீத்து பற்றிய சில காரியங்கள் நாம் போன வாரத்திலே பார்த்தோம். I mentioned that he was a Greek. அவன் ஒரு கிரேக்கனாக காணப்பட்டான். That means he was a Gentile. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் புறஜாதியான். But he heard the gospel and believed in Christ. அவன் சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைத்தான். And possibly Paul himself shared the gospel to Titus. ஒருவேளை பவுலே அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கலாம் என்று பார்த்தோம். Because in chapter 1 of this epistle in verse 4 he calls him as my own son. ஏனென்றால் இந்த 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தீத்துவை பற்றி சொல்லும்போது பவுல் என்னுடைய சொந்த குமாரனாகிய தீத்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And so it is possible to assume that Paul was the spiritual father for Titus. ஆகினாலே அங்கே தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கலாம் என்று சொல்லி எண்ண தோன்றுகிறது. And we also saw how Paul used Titus as a traveling companion in the missionary journeys of Paul. அது மாத்திரமல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணங்களிலே தீத்துவை தன்னோடு கூட ஒரு உடன் கூட்டாளியாக கூட்டிக் கொண்டு பல இடங்களுக்கு போனான் என்று கூட நாம் பார்த்தோம். Titus' name is not mentioned in Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே தீத்துவின் பேர் வரவே இல்லை. But then he is mentioned elsewhere about 13 times. ஆனால் மற்ற இடங்களிலே பார்க்கும்போது அவன் 13 தடவையாக புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய பேர் வருகிறது. I especially mentioned the relationship between Paul and Titus. விசேஷமாக பவுலுக்கும் தீத்துவுக்கும் இடையே உள்ள உறவை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். Paul was a Jew. பவுல் யூதனாய் காணப்பட்டான். And Titus was a Gentile. ஆனால் தீத்துவை பார்க்கும்போது அவன் கிரேக்கனாய் காணப்பட்டான். If they were not believers, they would never go together. அவர்கள் இருவரும் விசுவாசியாய் இராவிட்டால் ரெண்டு பேரும் ஒன்றாக போகவே மாட்டார்கள். Because the Jews thought that the Gentiles are dogs. என்றால் யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புறஜாதியாரை நாய்கள் என்று எண்ணினார்கள். And we Jews are the people of God. நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று அந்த யூதர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். And so the Jews always looked down upon the Gentiles. ஆகினால் இந்த யூதர்களை பொறுத்தவரையிலே புறஜாதியார் மக்களை எப்பொழுதுமே கீழாக எண்ணினார்கள், கேவலமாக எண்ணினார்கள். But the gospel of Christ changed their life. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷமானது அவர்கள் வாழ்க்கையை மாற்றிற்று. That wall of separation was broken down. அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிரிவினையாகிய நடுச்சுவரானது தகர்க்கப்பட்டாயிற்று. So the forward Christian, the Jew, and the backward Christian, Titus, they lived together, worked together, and thus served the Lord. ஆகினாலே மேல் ஜாதியாகிய யூதர்களும் கீழ் ஜாதியாகிய அந்த யூதர்களும் புறஜாதியாரும் அங்கே ஒன்றாக இணைந்து வந்தார்கள். And that I said is an important lesson for us to learn in the times in which we live today. ஆகினாலே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. Paul called him as a brother in the Lord. பவுல் அந்த தீத்துவை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார். 2 Corinthians chapter 2 verse 13, we already read that. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே படித்தோம். Then we also saw him as addressed as partner in the faith, partner. அடுத்ததாக அவனை குறித்து சொல்லும்போது எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளான
கூட்டாளி என்று சொல்கிறார். 2 Corinthians 8:23 that is. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். He's also called as the fellow worker of அது Paul. மாத்திரமல்ல பவுல் அவனை பற்றி சொல்லும்போது என் உடன் வேலையான் என்று சொல்கிறான். The last reference to Titus was in 2 Timothy chapter 4. கடைசியாக தீத்துவை பற்றி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறோம். Paul says that he has gone to Dalmatia. அவன் தல்மாத்தியா நாட்டுக்கு போயிருக்கிறான் என்று சொல்லி தீத்துவை பற்றி பவுல் அதில் எழுதுகிறார். And possibly from there he came back to Crete and then he possibly died there. அந்த தல்மாத்தியா நாட்டிலிருந்து மறுபடியும் கிரேத்தா தீவுக்கு வந்தான். கிரேத்தா தீவிலே தான் அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. Titus means honorable. தீத்து என்று சொல்லும்போது கனத்துக்குரியவன் என்று அர்த்தமாகிறது. A man who honored God and one who was honored by God. ஆகையினாலே அவனை பார்க்கும்போது அவன் தேவனை கனப்படுத்தின ஒரு மனுஷனாக இருந்தான். தேவன் அவனை கனப்படுத்தினார். Then we also mentioned about the origin of the church at Crete. அதுக்கப்புறமாக கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய சபையானது எப்பொழுது ஆரம்பமாயிற்று என்று சொல்லி அந்த சபையை குறித்து பார்த்தோம். There is no evidence that Paul instituted that church or established that church. அந்த சபையை பவுல் போய் ஸ்தாபித்தான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. Neither did Titus establish that church. அங்கே தீத்துவும் போய் அந்த சபையை ஸ்தாபித்ததாகவும் நாம் வாசிக்கவில்லை. But I mentioned to you from Acts chapter 2 and verse 11 that there were Cretans present on the day of Pentecost. ஆனால் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அந்த பெந்தேகோஸ்து நாளிலே அங்க பல ஜாதியார் கூடி வந்தார்கள். அவர்களிலே கிரேத்தா தீவாரும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். And it is possible that some of them believed and they returned to their place and spread the good news. ஆகினாலே அவர்களிலே சில பேர் அங்கே அந்த பெந்தேகோஸ்து நாள் முடிந்த பிற்பாடு தங்கள் சொந்த ஊருக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து அதன் பலாபலனாக அங்கு ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறோம். That is how even in Rome there was a church. அப்படிதான் ரோமாபுரியிலே கூட சபை உண்டாயிற்று. Not started by an apostle. அப்போஸ்தலரால் அந்த சபை ஆரம்பிக்கப்படவில்லை. But by ordinary believers. சாதாரண விசுவாசிகள் தான் போய் அங்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபையை ஸ்தாபித்தார்கள். And I said that's a good lesson for us also to learn. பாருங்கள் இது நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. And now this evening we are going to look into this epistle. இப்பொழுது இந்த நிருபத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். This is the 56th book of the Bible. வேத புத்தகத்திலே 56வது புத்தகமாக இது இருக்கிறது. If you see the serial number from Genesis onwards, ஆதியாகமத்திலிருந்து 1 2 என்று சொல்லி எண்ணிக்கொண்டு வருவோமானால் this is the 56th book. இது 56வது புத்தகம். Only 3 chapters. 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. 46 verses. 46 வசனங்கள் தான் இருக்கிறது. 921 words. 921. 921. 921 வார்த்தைகள் இருக்கிறது. Okay. Right. And about this epistle, Martin Luther has a good comment which I want to share with you. பாருங்க இந்த நிருபத்தை குறித்து மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு சொன்னார்கள். He said that this contains all that is needful for Christian knowledge and life. கிறிஸ்தவ அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான சகல காரியங்களும் இந்த நிருபத்தில் இருக்கிறது என்று அவர் சொன்னார். Very small book. ரொம்ப சின்ன நிருபம் தான். Only 46 verses. 46 வசனங்கள் தான் அதில் இருக்கிறது. Only 3 chapters. 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. But all that you need for your Christian knowledge and life is here. ஆனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையான சகல அறிவும் அங்கே மற்ற எல்லா காரியமும் இதில் அடங்கி இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். And you can summarize the substance of this epistle into 3 words. பாருங்கள் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை 3 வார்த்தையிலே சுருக்கமாய் நாம் அடக்கி சொல்ல முடியும். Number 1 is grace. முதலாவதாக கிருபை. Number 2 godliness. இரண்டாவது தேவ பக்தி. Number 3 good works. மூணாவதாக நற்கிரியை. It is easy to remember 3 G's. பாருங்கள் 3 வார்த்தைகளிலே இதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளலாம். Have you heard about 3G? Nowadays you are hearing 3G, Here is 3G. You are not translating. I can't. You cannot translate. Very bad. All right. Number 1 is grace. பாருங்கள் முதலாவதாக கிருபை. Number 2 godliness. தேவ பக்தி. And number 3 is good works. மூணாவதாக நற்கிரியை. All right. All these 3 things will come as we look into these chapters. பாருங்கள் இந்த 3 காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது இவைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். There is a special emphasis upon good works in this epistle. இந்த நிருபத்திலே நற்கிரியைகளை குறித்து விசேஷமாய் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. This is what we did last week. இதுதான் நாம் போன வாரத்திலே பார்த்தோம். And now we are going to read from chapter 1 Titus verses 1 to 3. இப்பொழுது நாம் தீத்து எழுதின நிருபம் 1 2 3 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது,
பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. Okay, I think we shall stop there. Now on verses 1 and 2, we have an opening salutation or opening greeting. 1-2 வசனங்களிலே ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய அங்கே வாழ்த்துதலை குறித்து வாசிக்கிறோம். And in that he introduces the author. அதிலே அவர் யார் எழுதுகிறார் என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். Who is the writer? யார் இதை எழுதுகிறார்? His name is right there. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It's Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல். The English Bible begins with the word Paul. ஆங்கில புத்தகத்திலே முதல்ல பவுல் என்கிற அந்த வார்த்தை தான் வருகிறது. Now Paul is the same as Saul. பவுல் என்று சொன்னாலும் சவுல் என்று சொன்னாலும் ஒன்றுதான். Some people say Saul became Paul. சிலர் அங்கே சவுல் தான் அங்கே பவுலானான் என்று சொல்கிறார்கள். That is not right. அது அப்படி அல்ல. I think I have mentioned that before, but I am repeating that again. நான் அதை முன்னதாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் வாங்க உங்களுக்கு சொல்லுகிறேன். Some people have thought or come to realize or think that Saul was converted and he became Paul. பாருங்கள், சில பேர் என்ன சொல்கிறார் என்றால் அங்கே சவுல் அங்கே மாற்றப்பட்டு அங்கே பவுலாக்கி விட்டார். So they say the Saul who became Paul. ஆகையினாலே அவர்கள் என்ன சொல்வார்கள்? பவுலாகிவிட்ட சவுலா இருந்து பவுலாகி இருக்கிறார் என்று சொல்வார்கள். All right, don't reverse the order. It's not Paul who became Saul, it is Saul who became Paul. சவுல் தான் அங்கே பவுலாகி விட்டார். But is it true? அது உண்மையா? Is it true that it is Saul who became Paul? சவுல் அங்கே பவுலாக மாறிவிட்டாரா? In the meaning that Saul was his old name and then his name was changed to Paul. அவருடைய பழைய பேர் சவுல், இப்பொழுது அவருடைய பேர் பவுல். That is a general mistake that people make. It is not right. If you thought it, please correct yourself today. பாருங்கள், இதை குறித்து தவறாக சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். In Acts of the Apostles chapter 13 and verse 9, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் we read there. அங்க என்ன வாசிக்கிறோம்? Acts 13:9. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:9. Saul, who is also called Paul, filled with the Holy Spirit. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். So the name Saul is also called as Paul. Saul, who is also called Paul. பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல். That means அப்படி என்றால் one person having two names. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது. Why he is having two names? ஏன் அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது? Some of you also have two names. உங்களில் சிலர் கூட ரெண்டு பேர் இருக்கிறீர்கள். Some have 3 or 4 names. சிலருக்கு 3-4 பேர் கூட வச்சிருக்காங்க. Why like that? ஏன் அப்படி இருக்கிறது? Sometimes it depends upon your background or your parentage, your heritage. பாருங்கள், ஒருவேளை உங்கள் ஊரு அல்லது உங்கள் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட காரணத்தினால இந்த பெயர்கள் இருக்கலாம். Saul was a Hebrew name. சவுல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு எபிரேய பெயராக இருக்கிறது. And Paul is a Greek name. ஆனால் பவுல் என்று சொல்லப்பட்ட பெயர் ஒரு கிரேக்க பெயராக இருக்கிறது. Initially when he was working among the Jews, the name Saul, which is a Hebrew name, was more used. பாருங்கள், அவன் ஆரம்பத்திலே அங்கே எபிரேயர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது அந்த எபிரேய பெயராகிய சவுல் என்கிற பெயர் உபயோகப்படுத்தப்பட்டது. But later on we know he went to the Gentiles to preach the gospel. அதுக்கப்புறமாக அவர் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போய்விட்டார். Paul is known as the apostle of the Gentiles. அங்கே புறஜாதியாருக்கான அப்போஸ்தலன் என்று சொல்லி பவுல் அழைக்கப்படுகிறார். And so later on the Greek name Paul stuck onto him. ஆகினால அப்பொழுது அங்கே போகும்போது அதிகமாக பவுல் என்கிற பெயரை தான் அங்கே உபயோகப்படுத்தினார்கள். So it is not that Saul became Paul, but then it is two names for the one person. பாருங்கள், சவுல் அங்கே பவுலாகி விடவில்லை, அவருக்கு ரெண்டு பேர் இருந்தது. பவுல் என்னும் பெயர் இருந்தது, சவுல் என்னும் பெயர் இருந்தது. We are more prone to use the name Paul because he was more popularly known as Paul among the Gentile world. அங்கே புறஜாதியார் மத்தியிலே அவர் அதிகமாய் பவுல் என்று அறியப்பட்டதனாலே அந்த பெயரை தான் நாம் எல்லாரும் இப்போதும் கூட உபயோகப்படுத்துகிறோம். Now Paul means, well, that also has a meaning. பவுல் என்று சொல்லப்பட்ட அந்த பேருக்கும் கூட அர்த்தம் இருக்கிறது. Some time ago I had mentioned, but I am sure you forgot. சில நாட்களுக்கு முன்பாக நான் அந்த பேரை அர்த்தத்தை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள். Paul means, anybody remembers? பவுல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரிகிறதா? Small. Okay, great. At least brother Luke remembers. I am glad that my labor is not in vain.
என்னுடைய பிரயாசம் விருதாவாய் போகவில்லை, ஒருவராவது ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். Paul means small or little. Little. பவுல் என்று சொன்னால் சின்னவன் அல்லது சின்னப்பர் அப்படி என்ற அர்த்தமாக. Chinnapar, maybe he was very small in stature, we don't know. ஒருவேளை அவர் குள்ளமா இருந்திருக்கலாம், அதனால அந்த பேர் வச்சு கூட இருக்கலாம். You know, when he went to Damascus, they put him in a basket and then put him across the wall. பாருங்கள், அங்க தமஸ்குவுக்கு போனபோது ஒரு கூடையில உட்கார வச்சு இறக்கி விட்டாங்க. If he was a big fat fellow like me, I can't think of a big basket to put across. பாருங்கள், என்ன மாதிரி அவர் திடகாத்திரமா இருந்திருப்பாரானா ஒரு கூடையில எல்லாம் வச்சு இறக்கி இருக்க முடியாது. So I am thinking maybe he was a small man, so it was easy to put him in a basket to send him off. ஒருவேளை அவர் பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன ஆளாக குள்ளமான ஆளாக இருந்திருப்பார், ஆகினால அவர் கூடையில வச்சு அப்படியே இறக்கிட்டாங்க. But then is that the real application of the name? I don't know. அது உண்மையிலேயே அதற்காக தான் அந்த பேர் வைத்தார்களா தெரியாது. But if you analyze the life of Paul, ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் you will see that he is comparing and considering himself as small and small in his life. அவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய காரியங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப குறைவானவன் 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 என்று தான் சொல்லுகிறார். It is not only the meaning of his name, but it is a reality in his own life. பாருங்கள், அந்த பேருடைய அர்த்தம் மாத்திரம் அப்படி இல்லை, உண்மையாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறைவானவனாக தான் கருதினார். Who am I? நான் யார்? I am Paul. நான் பவுல். Paul means small fellow. பவுல் என்று சொன்னால் சின்னவன். How small are you, Paul? பவுலே, நீ எவ்வளவு சின்னவன்? Let us find out. Let us find out. அதை நாம் கண்டுபிடிக்கலாம். 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். These are some familiar verses only, but I am just reminding you. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். This is nothing new from the blue. புதுசா நான் ஒன்றும் சொல்லிடல. 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் Verse 9. 9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். Syrian, small. See, I am very small. நான் ரொம்ப சின்னவன். How small I am? எவ்வளவு சின்னவன்? I am the smallest of the apostles. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். If there are 11 or 12 apostles, Paul says I am the last apostle. 11 12 எத்தனை அப்போஸ்தலர் இருக்கிறார்களோ அதுல நான் கடைசி அப்போஸ்தலன். Mr. Little. அதாவது சின்னப்பன். He is the last one. அவர்தான் அங்கே கடைசி ஆள். All right, now come to Ephesians. எபேசியருக்கு நிருபத்துக்கு வாருங்கள். Chapter 3. 3ஆம் அதிகாரம். Verse 8. 8வது வசனம். Ephesians 3 verse 8. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Maybe in your verse பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். Okay. He is the least of all the saints. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். Syrian, they are also small. அங்கேயும் பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது நான் சிறியவன் என்று This is the சொல்கிறார். second time he is telling I am small. பாருங்கள், இரண்டாவது தடவையாக தன்னை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப சின்னவன் என்று சொல்கிறார். First he said I am small compared முதலாவதாக to the apostles. அப்போஸ்தலர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். After some years, கொஞ்ச வருஷம் கழித்த பிற்பாடு, this is Ephesians from the Roman jail. பாருங்கள், இந்த நிருபத்தை, இந்த எபேசியருக்கு நிருபத்தை அவர் ரோம சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். After many years of Christian life, அநேக ஆண்டுகள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்த பிற்பாடு அவர் எழுதுகிறார். then he says I am still small. நான் முன்னி இருந்ததை விட இப்போ ரொம்ப இன்னும் சின்னவன் ஆயிட்டேன் என்று சொல்லுகிறார். How do you know he has become more smaller? இன்னும் சின்னவன் ஆயிட்டேன் என்று எப்படி சொல்லுகிறார்? More smaller is not right actually, but I am trying to use that word. பாருங்க, இன்னும் சின்னவன் ஆயிட்டேன் என்று எப்படி சொல்லுகிறார்? The comparison is to be seen, the measuring rod. பாருங்கள், அவர் எந்த அளவில் அளந்து கொள்ளுகிறாரோ அதை வச்சு பார்க்கலாம். First he says I am the least of the 12. அங்கே அந்த 12 அப்போஸ்தலர்களில் நான் கடைசி என்று சொல்லுகிறார். After some more years, அநேக வருஷங்கள் ஆன பிற்பாடு he says I am still small, I am growing downwards. நான் இப்பொழுது இன்னும் சின்னவனாகி கொண்டு வருகிறேன், கீழே தான் வருகிறேன். All the saints all over the world are there. பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது உலகம் பூரா அவர்கள் இருக்கிறார்கள். And you say, well, here is one brother in our assembly, he is the smallest brother. இங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் எல்லாரை விட ரொம்ப சின்னவர். And Paul says I am less than him. அவரை விட நான் சின்னவர் என்று பவுல் சொல்லுகிறார். That is the word used here, less than the least. பாருங்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். If there is a small or a least brother in your assembly, I am less than him. உங்க சபையிலே ஒரு சின்ன ஒரு பரிசுத்தமா இருக்கிறாரா, அவரை விட நான் கம்மி. This is Mr. Little. அதாவது சின்னப்பர். Least of the apostles, now least of the saints. அப்போஸ்தலர்களில் சின்னவன், கடைசியானவன், இப்பொழுது பரிசுத்தவான்களிலும் கடையானவன். First Timothy chapter 1 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் verse 15. 15வது வசனம். First Timothy 1:15. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்களில் பிரதான பாவி நான். Yes, I am the worst of sinners or the chief sinner. பாவிகளில் பிரதான பாவி, அதாவது மோசமான பாவி நான். Now his how small he became now? இப்பொழுது எவ்வளவு சின்னவராயிட்டாரு?
That is the smallest level, the lowest level to go. பாருங்கள், இதுக்கு மேல கீழே போக முடியாது, அந்த அளவுக்கு அவர் கீழே வந்துட்டார். Why? ஏன்? Now he is comparing to the sinners. இப்பொழுது அவர் தன்னை பாவிகளோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார். Now he is not saying I was a sinner. நான் பாவியா இருந்தேன் என்று சொல்லவில்லை. அப்படியே சொல்றாரு. என்னங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? Is he telling I was a sinner? பாவிகளில் பிரதான பாவியாக நான் இருந்தேன் என்று சொல்லுகிறாரா? நீங்க சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும் பாது. That we know you were sinner. அது நமக்கு தெரிஞ்சு தான், ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தோம். நீ சொல்லிட்டா நமக்கு தெரியணும் அது. அது நம்ம யாருக்குமே சொல்லி தெரிய தேவையில்லை. But he says I am. You see that tense there? I am a chief sinner. இப்போ என்ன சொல்றாரு? அவர்களில் பிரதான பாவி நான். Right now. இப்போ அப்படிதான் இருக்கு. This is sometime toward the end of his life. அவருடைய வாழ்க்கையின் கடைசி பாகத்தில் அவர் சொல்றார். And you say, well, you look at the whole world and you say the world is filled with sinners. பாருங்கள், இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது இந்த உலகம் பாவிகளால் நிறைந்திருக்கிறது. And you come and say, well, here is the worst sinner I have found in the world. இந்த உலகத்திலேயே மிக மோசமான பாவி இவன் தான் என்று ஒரு ஆளை காட்டுறாங்க. And Paul says, I am worse than him. பவுல் என்ன சொல்கிறார்? அவனை விட நான் ரொம்ப மோசமானவன். You cannot go lower than that. அதுக்கு கீழே போகவே முடியாது. This is Mr. Little. இவர்தான் சின்னப்பர். You see, it is not only the meaning of his name, but it is a reality in his life. பாருங்கள், அவருடைய பேருக்கு அப்படிப்பட்ட அர்த்தம் அல்ல, அவருடைய இருதயமே அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளதாய் காணப்படுகிறது. How about us? நம்ம பற்றி என்ன? What do you think about me, Mr. B? என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கிற நீ? You know, Paul's comparison of himself first was with the apostles. பாருங்கள், முதல்ல பவுல் யாரோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? தன்னை அப்போஸ்தலர்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Then later on he says compared to the saints. இரண்டாவதாக பார்க்கும்போது பரிசுத்தவான்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். Toward the end of his life he says compared to all the sinners. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு வரும்போது அவர் பாவிகளோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார். That shows the humility, the littleness that was reality in his life. பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த மனத்தாழ்மை, தன்னைத்தானே தாழ்த்துகிற அந்த குணம், அதுதான் அது காட்டுகிறது. The more he was growing up in Christian life, எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு போகிறாரோ, the more he was getting closer to the Lord, எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறாரோ, the little and little that he became. அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தக்கூடியவராக தாழ்ந்து கொண்டே போகிறார். And so that's the meaning of his name. That's a wonderful name, wonderful meaning also. பாருங்கள், அற்புதமான பேர் அவருக்கு இருந்தது, அற்புதமான அர்த்தமும் அதுக்கு இருந்தது. Maybe physically he was little, but more than that, spiritually in his life he was also little. பாருங்கள், ஒருவேளை சரீர பிரகாரமாக அவர் பார்ப்பதற்கு குள்ளமான ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்திலும் அவர் அப்படிதான் காணப்பட்டார். Now he addresses himself with the two words in verse 1, Titus 1 verse 1. தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். He says two words to describe himself. தன்னை பற்றி சொல்வதற்காக ரெண்டு வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார். Number 1, முதலாவதாக he says I am a servant of God. தேவனுடைய ஊழியக்காரன். Number 2, he says I am an apostle of Jesus Christ. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். Two descriptions of apostle Paul. பாருங்கள், அந்த அப்போஸ்தலனாய பவுலை குறித்து ரெண்டு வார்த்தைகளின் மூலமாக அங்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. I am a servant and then an apostle. நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறேன். Usually when Paul talks about his servanthood, he says I am a servant of Jesus Christ. பாருங்கள், பொதுவாக ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது, அடிமை என்று சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமை என்று சொல்லுவார். For example, Philippians 1:1. பிலிப்பியர் 1:1 அதை வாசிக்கிறோம். Let's turn to that. அதை எடுத்து பார்க்கலாம். பிலிப்பியர் 1:1. Philippians 1:1. This being a Bible study, it is good to read these verses. Otherwise, you only sit and blink. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும். Right, that's enough. See, servants of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய என்று வாசிக்கிறோம். But here he says I am servant of God. ஆனால் இங்கே தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். Well, both are same in the sense you are serving God through Jesus Christ. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் ஊழியம் செய்கிறோம், ரெண்டும் ஒண்ணுதான். Now the word servant describes how small, how little, how insignificant he is before God. பாருங்கள், ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் எவ்வளவு ஒன்றுமில்லாதவனாக, ஒரு முக்கியமில்லாதவனாக, சின்ன ஆளாக இருக்கிறான் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. It speaks about his submission. அவனுடைய
மனத்தாழ்மையை அது காட்டுகிறது. அதாவது கீழ்ப்படுத்துதல், submitting to the master's will. தன்னுடைய எஜமானுடைய சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். The word servant in the original really means a bond slave. பாருங்க, இங்க ஊழியக்காரன் போட்டிருக்கிறது, ஆனா மூணு பாஷையில பார்க்கும்போது கொத்தடிமையாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். Yes, in Christ we have been liberated. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையான காரியம். But then we are liberated again to be the slaves of Jesus Christ. ஆனால் கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக இருக்கும்படியாக நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். We are not liberated so as to live as we like. நாம் இஷ்டப்படியாய் வாழ்வதற்காக விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லை. We are liberated to please the master to whom we have been enslaved once again. நாம் யாரால் அங்கே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமோ அவருடைய அடிமைகளாய் இருந்து அவருக்கென்று ஊழியம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம். That is true not only about Paul, that is true about all of us. பாருங்கள், இது பவுலை மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மையான காரியமா இருக்கிறது. We are all saved to become slaves of Jesus Christ. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய அடிமைகளாய் அவர் ஊழியம் செய்வதற்காக. The word slave in the ancient days gave a negative meaning. பாருங்கள், அங்கே அடிமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு எதிரான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறது. But when it is used in the Bible, it describes a great position that is given only to a few people. ஆனால் வேத புத்தகத்திலே அந்த வார்த்தை அடிமை என்று சொல்லப்படும் போது அது மிக முக்கியமானதாக ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. It is not to speak of degrading, but it speaks of a dignity. இந்த இடத்துல இந்த வார்த்தை அங்கே அடிமை என்று சொல்லும்போது அது அவனை கேவலப்படுத்துவதற்காக அல்ல, அவனை கனப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. For example, if you read Joshua chapter 1, யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் verse 1, 1வது வசனம், that's a title given to Moses, the great man of God. தேவனுடைய பெரிய மனுஷனாகிய மோசேக்கு அது ஒரு பட்டமாய் சொல்லப்பட்டது. See that Joshua 1:1? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்று வரும். Okay, after the death of Moses, the servant of the Lord. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை servant of the Lord or servant of God is an honorable title of dignity given to the Lord's servant. ஆகையால ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது தேவனுடைய ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கனத்துக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. So it is not to be looked down upon as if he is a servant of God. What is that? அவர் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி அவருடைய தாழ்வாக எண்ணாமல் கனத்தோடு கூட அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டதா இருக்கிறது. Some of us who are in the service of the Lord sometimes feel little reluctant and unwilling to tell people what we are doing. பாருங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் சில சமயத்தில் மற்றொரு வேலை கேட்கும்போது இதை சொல்வதற்கு தயங்குகிறோம். Some people when you are traveling in the train, they will ask you, what is your job? பாருங்கள், அங்கே ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வேலை என்னங்கன்னு சொல்லி கேட்பாங்க. So those who are in the ministry, sometimes they will think for a while what to tell this fellow. என்ன சொல்றதுன்னு சொல்லி அப்ப ஊழியக்கார யாராவது இருந்தா நினைப்பாங்க. engineer, you can say I am engineer. இன்ஜினியர் தான் இன்ஜினியர். If I am a doctor, I can say I am a doctor. டாக்டரா இருந்தா டாக்டர் நானேன்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்க. Others will say I am in the IT field. இப்ப ஐடி ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. But those who are in the service of the Lord, what will they say? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? They will say with very humble words, yes, I am a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவார்கள். Then suppose the fellow knows something about that. Oh, ஊழியக்காரனா. That means, as if that is the lowest and the smallest work in the world to do. ஊழியத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் ஊழியக்காரர் தானான்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப அவங்க சொல்கிறதுலேயே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தாழ்ந்த ஒரு வேலை செய்கிற மாதிரி எண்ணிக்கொள்வார்கள். We ourselves think of our job as the smallest and the lowest work in the world. நாமும் கூட என்ன நினச்சிக்கொள்வோம், உலகத்தில் இருக்கிற வேலையிலேயே ரொம்ப தாழ்ந்த வேலை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் நினச்சிக்கிறோம். Never degrade your job. உங்கள் வேலையை நீங்கள் தாழ்வா நினைக்காதீர்கள். That's the most dignified job in the whole world. உலகத்திலேயே மிக உன்னதமான வேலையாக இருக்கிறது. To be the servant of God. தேவனுடைய ஊழியக்காரன். Paul says, I am a servant of God. தேவனுடைய ஊழியக்காரன் என்று பவுல் சொல்லுகிறார். A servant is one who is willing to obey his master. அங்கே ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது எஜமானுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். He is willing to obey. அவன் அங்கே கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். We are servants of God. தேவனுடைய ஊழியக்காரன் நாம் We should be willing to obey what the master says. அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். We are not trying to dictate terms to the master. அங்கே நம்முடைய ஆண்டவருக்கு போய் இப்படி செய்யன்னு சொல்லி நாம சொல்லி உட்கார கூடாது. We are willing to hear what he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். A servant is always exercising humility in his life. அங்கே ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் மன தாழ்மை உள்ளவனாய்
உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். He also always behaves and addresses in words of humility. அவன் எப்பொழுதுமே நடந்து கொள்வதிலே தாழ்மை இருக்கும், அவன் பேசுகிறதிலே தாழ்மை இருக்கும். Not only that, அது மாத்திரமல்ல, a servant is one who is always loyal to the master. அங்கே ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதும் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பான். He will never leave the master, எஜமானை விட்டு ஓடி போக மாட்டான். whether he gives salary or not, அங்கே வேலை பண சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், whether he beats or not, beats, அவர் அடிச்சாலும் whether அடிக்காவிட்டாலும், he feeds or not, அங்கே சாப்பாடு போட்டாலும் போடாவிட்டாலும், is always loyal to the master. அங்கே அவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக அந்த அடிமை ஊழியக்காரன் காணப்படுவான். And the servant is one who is willing to do the meanest and the smallest of jobs. அது மாத்திரமல்ல, அந்த அடிமையாக இருக்கக்கூடியவன் என்ன கேவலமான வேலை, எவ்வளவு தாழ்வான வேலை கொடுத்தாலும் அதை ஒன்றும் பேசாமல் செய்வான். There is no white collar jobs in the service of the Lord. பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே அங்கே தரமுடிய வேலை என்று ஒன்றும் கிடையாது. You understand? White collar jobs. அங்கே ஒயிட் காலர் என்று சொல்வார்கள். White collar means this job I will not do, that job I can do. அதாவது இந்த வேலையில நான் செய்ய மாட்டேன், அந்த வேலை தான் நான் செய்வேன். Paul was willing to do any job and go to any extent to be the servant of God. ஆனால் தேவனுடைய ஊழியனாக பவுல் எந்த வேலையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாய் காணப்பட்டான். Secondly, he says, I am an apostle of Jesus Christ. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறான். The word apostle speaks about the authority of the apostle Paul. அங்கே அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவன் அங்கு சொல்லுகிறான். You see, first he is not telling his authority, but he is telling about his submission as a servant. பாருங்கள், எடுத்ததுமே அவன் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி அவன் சொல்லவில்லை. முதலாவது அவன் அங்கே தான் கீழ்ப்படிந்த ஊழியக்காரனாய் இருக்கிறான் என்று அதை தான் சொல்லுகிறார். If I was introducing myself, I would have said, I am apostle of Jesus Christ. After some time, servant also. என்னை பற்றி நான் சொல்லுவேன், ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நான் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிறேன், அவருடைய ஊழியனாய் இருக்கிறேன் என்று அப்புறம் தான் சொல்லுவேன். ஊழியம் அப்புறம், first apostle. No, that authority comes first. நமக்கெல்லாம் அதிகாரம் தான் ரொம்ப முதல்ல வந்துருது. But Paul says அதிகாரம் is next, last. That is the last item. பவுலை பொறுத்தவரையிலே அந்த அதிகாரத்தை அவர் கடைசியாக தான் சொல்லுகிறார். Paul's authority as an apostle did not come by himself. அங்கே பவுலுடைய அங்கே அதிகாரம் அங்கே அவனாவே எடுத்துக்கொள்ள அந்த அதிகாரத்தை. It came by divine appointment. தேவன் அவனுக்கு அந்த அதிகாரத்தை அவனுக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். We have number of verses to read in this context, but I am avoiding due to lack of time. நமக்கு நேரம் இல்லாதனாலே எல்லா நமக்கு வாசிப்பதற்கு இங்கு முடியாது. Paul was an apostle not by the will of man. பாருங்கள், மனுஷனுடைய சித்தத்தினாலே அவர் அங்கே அப்போஸ்தலன் ஆகவில்லை. He didn't choose to be an apostle. நான் அப்போஸ்தலன் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு அவரே முன்னால வந்துடல. Other apostles did not make him an apostle. மற்ற அப்போஸ்தலர்கள் வந்து நீயும் கொஞ்சம் அப்போஸ்தலன் ஆயிடுன்னு சொல்லி அவரை சேர்த்துக்கல. But he was divinely appointed. ஆனால் தெய்வீகமாய் அவர் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டவராய் And இருக்கிறார். so there was no doubt about his authenticity and authority. ஆகினாலே அவர் உண்மையுள்ள அப்போஸ்தலன் என்பதை குறித்தும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்தும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. Well, there is a big debate about Paul being a 12th apostle or 13th apostle. பவுல் 12வது அப்போஸ்தலனா 13வது அப்போஸ்தலனா என்பதை குறித்து பெரிய தர்க்கமெல்லாம் இருக்கிறது. Some people say, Peter cast lots and chose the 12th apostle Matthias. பாருங்கள், பேதுரு அங்க சீட்டு போட்டு மத்தியா என்று சொல்லப்பட்டவனை 12வது அப்போஸ்தலனாய் தேர்ந்தெடுத்தார். Whether that is right or Paul is the 12th apostle. அது சரியா அல்லது அங்கே பவுல் அங்கே 12வது அப்போஸ்தலனா என்று சொல்லி சிலர் கேட்கிறார்கள். Well, you can discuss about that by yourself. நீங்களே அதெல்லாம் தீர்மானம் When பண்ணிக்கங்க. you have nothing else to do, you please discuss this matter. எந்த வேலைன்னு சொல்லலாம், இதை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க. It is all God's appointment. We have இவைகளெல்லாம் no. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்களா இருக்கிறது. But in Paul's case, there is no doubt about his apostleship. ஆனால் பவுலை பொறுத்தவரையிலே அவன் அப்போஸ்தலனா இருப்பதை குறித்து எந்த விதமான சந்தேகமும் அவனுக்கு கிடையாது. What is the meaning of apostle? அப்போஸ்தலன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? It means to be sent. அங்கே அனுப்பப்பட்டவன். The one who is sent with a mission. ஒரு ஊழியத்தை கையிலே கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். And in that strict sense of the word, Jesus Christ himself is called as an apostle. அந்த விதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலனாய் தான் இருக்கிறார். You see in Hebrews chapter 3 எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் and verse 1. 1வது வசனம். Hebrews 3:1. எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். Can we read, இப்படி please? இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். See, Christ himself is called an apostle. கிறிஸ்துவே அங்கே அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். What do you mean?
அதனுடைய அர்த்தம் என்ன? That means he is sent by the Father for a mission on the earth. பிதாவாகிய தேவனால் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கான ஒரு ஊழியத்தோடு கூட அவர் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவராயிருக்கிறார். Many times the Lord himself said, I am sent by my Father. அநேக சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So as one who is sent, I am an apostle. ஆகினாலே அனுப்பப்பட்டபடியினாலே நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். Today we have no apostles. இந்த காலத்திலே அப்போஸ்தலர் என்று யாருமே கிடையாது. In the first century apostles were there. அங்கே முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். They were directly chosen by the Lord. அவர்கள் எல்லாரும் நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And their words followed signs and miracles. அவர்கள் வார்த்தைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். When we read 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 12. yeah. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. See, an apostle should have signs of an apostle. ஒருவன் அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவன் இங்கு பலவிதமான அடையாளங்களை அற்புதங்களை அவன் செய்து காட்டக்கூடியவனாய் இருக்க வேண்டும். They were directly chosen by the Lord. அவர்கள் தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். They should have seen the resurrection of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கண்டவர்களாக, உயிர்த்தெழுந்த கர்த்தரை அவர்கள் பார்த்தவர்களாய் இருக்க வேண்டும். And today we don't have people like that. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்திலே கிடையாது. There are people who say that so and so is an apostle of Jesus Christ. ஆனால் இன்றைக்கு சில பேர் அங்கே அப்போஸ்தலர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். That is unscriptural. அது வேதத்திலே சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. Because in Ephesians chapter 2, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே the Bible says that the apostles and prophets belong to the foundation of the church. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம். That means the church was built upon the foundation of the apostles. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த சபையானது அங்கே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்ட அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. Now if you go one more step further, இன்னும் ஒரு படி எடுத்து பார்ப்போமானால் 1 Corinthians 3, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே we read that Christ is the foundation, verse 11. 11வது வசனத்திலே கிறிஸ்துவே அங்கே அஸ்திபாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Christ himself is the foundation. கிறிஸ்துவே அங்கே அஸ்திபாரமாய் இருக்கிறார். But that foundation was laid by the apostles and prophets. அந்த கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்தை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அங்கே போட்டார்கள். In other words, இன்னொரு விதத்திலே for the laying of the foundation of the church, apostles and prophets were there. அங்கே அஸ்திபாரமாகிய சபைக்கு அஸ்திபாரத்தை போடுவதற்காக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டார்கள். Today the church has grown for over 2000 years. இன்றைக்கு சபையானது 2000 வருஷங்களாக வளர்ந்து கொண்டு வருகிறது. And if you say there are apostles today, இன்றைக்கு போய் அப்போஸ்தலர் இருக்கிறார்கள் என்று சொல்வீர்களானால் you are trying to say that we are building the terrace, we are building the foundation on the terrace. அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குது தெரியுமா? மாடியில போய் அஸ்திபாரம் போடுறேன்னு போறீங்க. That is, putting the cart before the horse. அதாவது வண்டிக்கு முன்னால குதிரைக்கு முன்னால வண்டியை கட்டுறது மாதிரி இருக்கு. That's not right. அது சரியல்ல. There are no apostles today. இந்த காலத்துல அப்போஸ்தலர் கிடையாது. But in the meaning of the word apostle, that means to be sent, there are people like that. இந்த பாருங்கள், அப்போஸ்தலர் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிறது. அந்த வார்த்தையின்படி அநேகர் இருக்கிறார்கள். Those who are sent for missionary work. அதாவது ஊழியத்துக்காக எத்தனையோ பேர் நாம் அனுப்புகிறோம். We call them as missionaries. அவர்களை நாம் ஊழியர்கள் என்று அழைக்கிறோம். You have missionaries in your own church here. நம்முடைய சபையிலே அங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள். Ladies missionaries are there. அங்கே பெண் ஊழியர்கள் We இருக்கிறார்கள். don't call them apostles, but they are sent with a mission. அவர்களை நாம் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறதில்லை, அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக நாம் அனுப்பி இருக்கிறோம். But they are actually apostles. That means they are sent with a work, so they are actually apostles. அவர்கள் அங்கே ஒரு ஊழியத்து நிமித்தமாக இங்கிருந்து அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆகையினால அவர் அப்போஸ்தலர்கள். But they are basically missionaries. ஆனால் அடிப்படையாக பார்க்கும் பொழுது அவர்கள் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறார்கள். The word missionary is actually a very interesting word. ஆங்கிலத்தில் மிஷனரி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது மிக முக்கியமான வார்த்தை. We think missionary means one white fellow coming from England or America. Oh, he is a missionary. மிஷனரி என்று சொன்னால் வெளிநாட்டில இருந்து வரவங்க தான் மிஷனரி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Anybody who is sent with a mission to preach the gospel, he is a missionary. ஊழியத்தின் நிமித்தமாக அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் எல்லாரும் மிஷனரிமார்கள் தான். The root of the word missionary itself is a very interesting word. அந்த மிஷனரி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது எதிலிருந்து வருகிறது என்றால், it comes from the word missio. Missio means from the word missile. Missile? மிஸ்ஸியோ என்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த மிஷனரி என்கிற வார்த்தை வருகிறது. மிஸ்ஸியோ என்கிற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்றால் மிசைல், அதாவது ஏவுகணை. During the Gulf War, Saddam was sending missiles.
அங்கே வளைகுடா யுத்தம் நடந்தபோது சதாம் ஹுசேன் இங்கிருந்து அங்கே ஏவுகணைகளை அனுப்பினார். You call them as Scud missiles. ஸ்கட் ஏவுகணைகள் என்று சொல்லப்பட்டது. Missiles are, something like rockets. They go and explode in the enemy territory. அந்த ஏவுகணைகள் என்று சொன்னால் ராக்கெட் போன்றவைகள். அதாவது இங்கிருந்து அனுப்புனா அது நேர எதிரி நாட்டுக்கு சென்று அங்கே போய் வெடிக்கும். They have to be prepared here. இங்கே ஆயத்தமாக்கப்பட்டவைகள். And they are controlled by buttons here. இங்க இருக்கக்கூடிய பொத்தான்களை அமைக்கித்தான் அதை நாம் அனுப்ப முடியும். And they go there and they explode there. அங்க போன பிற்பாடு அது எதிரி நாட்டில் போய் அங்கே வெடிக்கும். It has got a purpose for which it is made. அது ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. Once gone, it never comes back. அது போச்சுன்னு சொன்னா திரும்ப வராது. I hope you understood that. புரிந்தா உங்களுக்கு? A missionary, an apostle, one who is sent for the Lord's work, once gone, he should never ever come back. பாருங்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் போனார்கள், திரும்பி வரவில்லை. Now that speaks about the purpose for which an apostle is sent. ஒரு எந்த நோக்கத்தோடு கூட ஒரு அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி அந்த நோக்கத்தை காட்டுகிறது. Why Paul is mentioning his apostleship here? இந்த இடத்துல ஏன் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார்? Maybe because some people doubted his authority. ஒருவேளை சில பேர் அவருடைய ஊழியத்தை குறித்து சந்தேகப்பட்டிருப்பார்கள். So he says, I am an apostle of Jesus Christ. ஆகினால் அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன். Now look at the second part of verse 1. We are about to finish. 1வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்கள். We read about the faith of God's elect according to the truth which is after godliness. Maybe it is mixed in your verse. You could read verses 1 and 2 together. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தமக்குமாரன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, Titus. தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்ம இரட்சகராய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும். Okay. Faith of God's elect is not there. Elect. The word election should be there. Where is that? அந்த வசனத்தில் கடைசியில் வருது. Verse 3. தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. God's elect. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். It's a great truth that Paul is telling to Titus. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீத்துவுக்கு சொல்கிறார். You see, we think Titus is a small epistle, no big truths are here. பாருங்க, இது ஒரு சின்ன நிருபம் தானே, பெரிய சத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். But the doctrine of election is mentioned here in this small epistle. இந்த சின்ன நிருபத்திலே தெரிந்து கொள்ளப்படுதல் என்கிற அந்த சத்தியமானது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Now doctrine of election is a big subject. தெரிந்து கொள்ளப்படுதல் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு காரியம். Ephesians 1:3 Paul says that we have been elected before the foundation of the world. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். Even before we were born, God has chosen us. நாம் அங்கே பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். You didn't choose me, but I chose you, Jesus said. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். That means he had us in his mind even before we chose him. பாருங்கள், நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நம்மை பற்றிய அவர் அறிந்தவராக இருக்கிறார். That's a very difficult truth to accept. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சத்தியமாக நமக்கு இருக்கிறது. That why he has chosen only some people. ஏன் அவர் கொஞ்சம் பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? The word choose itself means he is selecting some people only. தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் போதே கொஞ்சம் பேரை தான் தெரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகிறது. He is electing or choosing. Choosing means only some, not for all. பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட என்று சொல்லும்போது நிறைய இருக்கிறது, அதுல இருந்து கொஞ்சம் எடுக்கிறார். 2 Thessalonians chapter 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் verse 13 13வது வசனம். God has from the beginning chosen you to salvation through sanctification of the Spirit and belief of the truth. 2 Thessalonians 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. God has chosen you from the beginning. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. Now, why God chose you? ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? For salvation. ரட்சிப்புக்காக. To be conformed to the image of Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் மாறுவதற்காக. And there is a problem here. இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. Why he is choosing only some people?
ஏன் ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? In 1st 2nd Peter chapter 3 we read he wants all men to be saved. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு வாசிக்கிறோம். Yes or no? He doesn't want anybody to perish. யாரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. But he is not choosing everybody. ஆனால் தெரிந்து கொள்ளும்போது எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. You only want all people to be saved, then why don't you elect everybody? ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் சித்தமா இருக்கிறது, ஆனால் ஒரு சிலரை தான் அவர் தெரிந்து கொள்கிறாரு. ஏன்? ஏன்? You think about that answer and come back next week. இதை பத்தி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து வாருங்கள். Why God is choosing some people only? ஏன் ஒரு சிலரை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? He is a loving God. He wants all to go to heaven. அவர் ரொம்ப அன்புள்ள தேவன், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புகிறார். But he is selecting some people. You come. Only some he selects. ஆனால் சிலரை மாத்திரம் அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லி தெரிந்து கொள்கிறாராம். This is injustice, is it not? பாருங்க, அநீதியா இருக்கிறது போல தோன்றுகிறது அல்லவா? It is not injustice. அது அநீதி அல்ல. But it is something that the small coconuts cannot understand. பாருங்கள், இது நம்முடைய சின்ன தேங்காயில ஏற மாட்டேங்குது. There are many things we don't understand. இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ளாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. Many things in this book we don't understand. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. That is why we are trying to study this. ஆகையினால் தான் நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். And therefore, in this truth about election, we have to understand that God in his sovereign will, he has chosen us. பாருங்கள், தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படியாக தெரிந்து கொண்டார். Why he chose? ஏன் தெரிந்து கொண்டார்? For salvation. ரட்சிப்புக்காக. Why he chose only some? ஏன் கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டார்? I don't know. எனக்கு தெரியாது. Do you know? உங்களுக்கு தெரியுமா? If you know, please come with an answer next week. நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுக்கு பதில் கிடைக்குமானால் கொண்டு வாருங்கள். This is your homework. உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறேன். Don't come simply and open your Bible and sit down. Come with this homework. அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் இந்த வீட்டு பாடம் பண்ணிட்டு வரணும். Why he chose only some people? ஏன் அங்கே ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? This is real Bible study. Simply coming, hearing and going not enough. You should do some homework. அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயினே இருக்க கூடாது. That doesn't mean that next week don't come, Mike. All should come, please. வராத நின்னுடாதீங்க யாரும். Homework முடியல, அதனால தான் வரல சொல்லி நின்னுடாதீங்க. All should come. எல்லாரும் வரணும் அடுத்த வாரம். Okay, let us pray that the Lord will give you the answer and you will be able to understand this big truth about election. பாருங்கள், தேவன் நமக்கு பதிலை கொடுப்பார். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய காரியத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். God bless his word. தேவன் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக.